என்ன கேளுங்க சார், கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு டிடிவி தினகரன் இருக்கிறாரு. தேர்தலில் மட்டும்தான் கூட்டணி, கொள்கைங்கிறது வேற அப்படின்னு ஒவ்வொரு கட்சிக்கும் சொல்றாரு. உங்களுடைய அபிப்பிராயம் என்ன சார்? இல்லைதா ஐயா, டிடிவி தினகரன் மட்டும் இல்லை, எல்லாருமே சொல்றாங்க கொள்கை வேற கூட்டணி வேற. இல்லை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ இல்லை நான் கேட்குறது கொள்கை வேற கூட்டணி வேற. நான் கேட்கறது எல்லாருமே இதை சொல்றாங்க, எல்லா தலைவர்களுமே கொள்கை வேற கூட்டணி வேற. கொள்கையை விட்டுட்டு என்ன கூட்டணி இருக்கு? கூட்டு அணிங்கிறது எதுக்காக கூட்டணி? ஒத்த கொள்கை இருந்தா தானே கூடி வேலை செய்யணும். கொள்கையை விட்டுட்டு ஒரு கூட்டணின்னா அது எப்படி ஏற்கிறதுனே புரியல. அது எப்படின்னு புது விளக்கமா இருக்கு. எல்லா தலைவர்களுமே பெரும்பாலும் சொல்றாங்க அது கொள்கை வேற கூட்டணி வேற. கொள்கை இல்லாத அரசியல் 10 பாவங்களை சொல்றாரு அண்ணல் காந்தியடிகள். அதுல கொள்கை இல்லாத அரசியலையும் ஒண்ணு சொல்றாரு. கொள்கையை விட்டுறோம், கொள்கையை பத்தி கவலைப்படல, கூட்டணி வைக்கணும். எதுக்காக வைக்கணும்? எந்த கொள்கையை நிறைவேற்ற கூட்டணி வைக்கணும்? இந்த கேள்வி இருக்கா இல்லையா? இதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா இல்ல வேற யாருக்கு? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை. அது என்ன கொள்கை? தனித்தனியா கட்சி ஆரம்பிச்சது எதுக்கு? நீங்க சொல்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை. அந்த கொள்கையை நிறைவேற்றத்தானே நீங்க வேலை செய்யணும். எல்லா மாநிலங்களிலுமே கூட்டணி கட்சி சேர்ந்துதான் இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறாங்க. கூட்டணி அப்படின்னு ஒரு விதின்னு நீங்க சொல்றீங்க. கெஜ்ரிவால் முதல்ல எந்த கட்சியோட கூட்டணி வச்சு வந்தாரு? எந்த கட்சியோட கூட்டணி வச்சு 2 தேர்தலில் வென்று வந்தாரு? மம்தா மேற்கு வங்கத்துல எந்த கட்சியோட கூட்டணி வச்சு வென்று வந்தாரு? 14 தேர்தலில் 37 இடம் வென்றாங்க அம்மையார் ஜெயலலிதா. எந்த கட்சியோட கூட்டணி வச்சு?